கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான கடைசி நாட்களிலே பிசாசு குடும்பங்களுக்குள்ள ஒரு மனதை கலைத்து ஒற்றுமையை கெடுத்து குடும்ப சமாதானத்தை கெடுத்து குடும்பங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் வேதனையை உண்டு பண்ணி தேவ ஜனங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு வராதபடி அவன் மனிதர்களுக்குள்ள ஆணவத்தின் ஆவியாய், அகங்காரத்தின் ஆவியாய், கொடூர ஆவிகளாய் இருந்து கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமான்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுக்காக திறப்பிலே நின்று அவருடைய ரட்சிப்புக்காக அவர்கள் ஜெபித்தும் கூட இன்னும் அவருடைய ரட்சிப்பு வராதபடியினால அவர்கள் சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஒருவேளை ஜெபிக்கிறத கூட விட்டு விடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. ஆனால் நாம் இங்கே ஆபிரகாமை பற்றி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. நம்ம 18வது அதிகாரம் முதல் ஆரம்பத்துல பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாம் 3 புருஷர்களை பார்க்கிறான். அல்லேலூயா. அதிலே 2 புருஷர்கள் சோதோமை நோக்கி போய்விட்டார்கள் சொல்லி ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருந்தவர் அந்த 2 புருஷர்களும் தேவ தூதர்கள். இன்னொருத்தர் ஆபிரகாமுக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் கர்த்தர், அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் கிட்ட இந்த அழிவை பற்றி சொல்லவும் ஆபிரகாம் அப்போது என்ன செய்வான் என்பதை அவர் பார்க்கவும் தக்கதாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவன் லோத்தின் ரட்சிப்புக்காக தேவ சமூகத்திலே பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இந்த நாட்கள் சோதோம் கொமோராவை போல ஒரு பெரிய அழிவு நாசமும் உலகத்துல வந்து கொண்டிருக்கிற நாட்கள். இந்த நாட்கள்ல இந்த அழிவிலே அழிந்து நரக பாதாளத்துக்கு நம்முடைய குடும்பங்கள் போய்விடாதபடிக்கு நம்முடைய குடும்பத்துக்காக நாம் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்னும் நம்முடைய குடும்பத்துக்காக கண்ணீர் விட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்னும் நம்முடைய குடும்பத்துக்காக ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனோ தானோ இன்றைக்கு ஆகட்டும் நாளைக்கு ஆகட்டும் இருக்கட்டும், நமக்கு எல்லாம் இருக்குது, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உடுத்திக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம சந்தோஷமா இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஜெபிச்சு ஆண்டவரை துதிச்சிட்டு இருப்போம்னு சொல்லி இனி உள்ள நாட்கள் இராதபடிக்கு இந்த குடும்ப நபர்களின் ரட்சிப்புக்காக நாம் பின்னும் தேவ சமூகத்துல யார் போனாலும் யார் இருந்தாலும் இன்னும் என் தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேன் என்று சொல்லி நாமும் ஆபிரகாமை போல நின்று பரிந்து பேசி நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, குடும்ப நபர்களின் ரட்சிப்புக்காக இன்னும் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நின்று ஒரு பெரிய நரகம் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டி கொண்டே இருக்கிறது. சாத்தான் ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த நரகத்துக்குள்ள அவர்கள் போய்விடாதபடிக்கு அவர்கள் எல்லாம் மீட்கப்படும்படியா, அவர்களுக்காக திறப்பிலே நிற்கும்படியா. ஆமென். தேவன் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இயேசு நமக்கு காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெப அறையிலே என் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பதில் கொடுக்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் பதில் கொடுக்கிற தேவன், பெரிய ரட்சிப்பை தேவன் நம்முடைய குடும்பங்களிலே கட்டளையிட போகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நாளில் யார் யாரெல்லாம் என் குடும்ப நபர்கள் ரட்சிக்கப்படவில்லையே, ஒருவேளை ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆமீன், அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனாலும் அவர்களுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள், சுவாபங்கள், கனியற்ற வாழ்க்கை, இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்காக திறப்பிலே நின்று ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இந்த நாளிலும் கூட ராஜாதி ராஜாவே, நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒரு வேளை சோர்ந்து போய் இருந்தாலும் இந்த நாளில் இனி அவர்களை தட்டி எழுப்பி ஆபிரகாமை போல பின்னும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் நிற்கும்படியா, அப்பா அந்த ரட்சிப்பை குடும்பத்துக்குள்ள கொண்டு வரும்படியா தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. நீ குடும்பங்களில் கிரியை செய்வீராக. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென்.